கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொளத்தூர்லேருந்து வரோம். எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்ல விடுதலை கிடச்சிது. அதே மாதிரி வந்து நான் வந்து ஜாமகார் ஜபத்தில் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு எதிர் வீட்டில் இருக்கிறவர் வந்து ஒரே ரத்த வாந்தியாக எடுத்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க, ஜிஹெச்சுக்கு. நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், அக்கா நீங்கள் போங்க, நான் உங்களுக்காக நைட்டில் ப்ரேயர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோன்னு சொன்னேன். அதனால் வந்து ஃபோனில் எனக்கு பேலன்ஸ் இல்லை, நான் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு. அப்போ சொன்னார், நமக்கு யாராருக்கு நம்ம ஜபம் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் ஜபத்துக்கும் நம்மளுக்கும் கேட்பாரு ஆண்டவர்னு சொன்னார். அதே மாதிரி நானும் உட்காந்துக்கிட்டு, எசப்பா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க, எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மறுநாள் காலையில் நல்லபடியாக வந்து இந்த இடத்துல வந்து மகிமைப்படுத்தினாரு. அதே மாதிரி வந்து நாங்கள் என்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லி நாங்கள் பொறுத்தல பண்ணுவோம். அன்னிலேருந்து எங்களுக்கு வியாபாரத்தை ஆண்டு ரொம்ப கர்த்தருக்கு கோடான கொடி சோதரம், என்னை சாட்சி சொல்ல வச்சதுக்கு கோடான கொடி சோதரம். 2-3 நாளாக எனக்கு வந்து ரொம்ப பலகீனமாக இருந்தது. கை கால் ரொம்ப குடைச்சல் செஞ்சுட்டு உச்சி உள்ளங்கால் வரைக்கும் எந்த இதையும் எனக்கு பலன் இல்லாமல் இருந்தது. நேற்று ஹாஸ்பிட்டல் போகலான்னு நான் அப்போவும் வேண்டான்னு தான் நான் சொன்னேன். ரொம்ப பல்ஸே இல்லை, 2 பேர் தூக்குறாங்க, என்னால் தூக்க முடியல, அப்படியே விழப்போடுறேன். ரொம்ப பிபி டவுன்னு, பல்ஸும் இல்லாமல் இருந்தது. சரி அவங்க வம்பு பண்ணி கூப்பிட்டுட்டு போனாங்க. அங்கேயே நான் ட்ரிப்ஸ் ஏற்றி இது இன்ஜெக்ஷன் 4 இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க. அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுற சமயத்தில், ஏசப்பா இது உங்களுடைய ரத்தம், நீங்கள் தான் எனக்கு மருத்துவர், நாளைக்கு நான் வந்து அமாவாசை ஜபத்துக்கு போகணுன்னு சொல்லி நான் அப்போர்த்தனை பண்ணேன். அப்போவே எனக்கு வந்து ஊசி குத்துனதும் தெரியலை, 2 பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுனதும் தெரியலை. கர்த்தருக்கு கோடான கொடி நன்றி. படிமா ஏசாயா 49:14. சீயோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் பேசுகிற வார்த்தை ஆண்டவர் என்னை கைவிட்டார். குடும்பத்துல யாராவது மரித்து போனாங்கன்னா பாத்தீங்களா, கணவனோ மனைவியோ பிள்ளையோ யாராவது திடீர்னு இந்த மறைத்து போட்டாங்கன்னா அவ்வளவுதான், இனிலேருந்து நான் சபைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு கடவுளே இல்லை, அப்படியே பின்மாற்றம். அவங்க கிட்ட போய் ஒரு ஆறுதல் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பு. அவங்க சொல்லும் பொழுது கர்த்தர் என்னை கைவிட்டாருங்க, என் பிள்ளையை காப்பாத்திருக்கலாம்ல, என் கணவனை காப்பாத்திருக்கலாம்ல, என் மனைவியை காப்பாத்திருக்கலாம்ல, இப்படி அநேக வார்த்தைகள், உபத்திரமான வார்த்தைகள் நம்ம நாவுகள் புறப்படும். ஏன்னா சத்துருவானவன் உங்க வாய்களிலிருந்து பெறப்படுகிற வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்களேன், வாயில கை வச்சுட்டு சத்துருவானவன் வாயிலிருந்து வர வார்த்தையை கவனிச்சு கொண்டிருக்கான். ஏன் அப்படின்னா, நீ என்னத்தை பேசுறையோ அது அப்படி நடக்கும்னு ஏசப்பா சொல்லிட்டார். கரங்களை தட்டி கர்த்தர் மாதிரி சொல்லட்டுமா? அல்லேலூயா. ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார். இந்த உலகத்துல யாரும் அந்த மாதிரி இல்லை. வார்த்தை என்ன நம்ம நாவுகள் இருந்து பேசுகிறோமோ அது அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஏசப்பா ஒரு முடவனை பார்த்து சொல்றாரு, எழுந்து நட. குருடனை பார்த்து சொல்றாரு, உனக்கு பார்வை கிடைத்தது. வியாதியஸ்தனை பார்த்து சொல்றாரு, உனக்கு சுகம் கிடைச்சது. அல்லேலூயா. மரித்தவனை பார்த்து சொல்றாரு, சடலத்தை பார்த்து உனக்கு ஜீவன் கிடைச்சது. சொன்னது நடந்தது. அல்லேலூயா. அப்படியே சீஷர்களை பார்த்து, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும், வாயை திறந்து நீ எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று. அல்லேலூயா. பாருங்களேன், நம்ம நாவுகளை நீ எதை கேட்டாலும் தருவாராம். ஆனா சத்ருக்கு என்னன்னா, நீ வாயை திறக்க கூடாது. உன் முதல் மாந்திரிக கட்டை எங்க இருக்கும்னா உன் வாய்க்கு தான் கட்டு போடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கென்று வாழ்ந்திட. இந்த வார்த்தையை நான் ஏசப்பாக்கா வாழ்றேன். இவர் பாடும்போது என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? பேக்கை திறந்து செல்லாத நோட்டு ஏதா இருக்கா. எங்க வேலை என்னன்னா, காணிக்கை எடுத்த பிறகு செல்லாத நோட்டை எங்க மாத்துறதுதான் எங்க வேலையா இருக்கும். உண்மைதானையா? ஊழியக்காரருக்கு அவங்க சபை விசேஷமான சபையா இருக்கலாம். அல்லேலூயா. எங்க சபையில செல்லாத நோட்டு எங்க இருந்து எடுத்துன்னு வராங்கன்னு தெரியல. என்ன காசு போடலாம், பாவம் மூச்சு முட்டை பாடின்னு இருக்காங்களே. சில பேர் ஆராதனை வேலை கூட கம்முன்னு இருப்பாங்க. முன்னாடி இருக்க சகோதரி அப்படி இருக்கும், பின்னாடி இருக்க ஒரு அந்த சகோதரி அப்படி திரும்பி பார்த்துச்சுன்னா கை தட்டுறது நின்று போயிடும். ஏன்னா அந்த மூஞ்சி ஒரு சிரிப்பு இருக்காது, ஒரு உணர்ச்சி இருக்காது. பக்கத்தில் இருக்க மூஞ்சி பாருங்களேன், அப்படியே அம்முன்னு இருப்பாங்க, எதுவும் இழந்தது போல.
நம்ம எதற்காக உள்ள வந்திருக்கிறோம்? தேவனை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆராதனை வேலையில நீ உம்முன்னு இருக்கன்னா சத்துருவானம் உன் வாயை கட்டி போட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உன் வாயை வார்த்தை வரக்கூடாது. நீ வந்துட்டா நீ விடுதலை பெற்றுவ. ராமேன் சொல்லுவோமே. ஒரு வசனத்தை படிப்போம். உபாகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? உபாகமும் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர், ஆமென், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். எப்படி இருக்கிறாரா கர்த்தர்? இங்க கவனிங்க. இரக்கமுள்ள தேவனாய் இங்க கவனிங்க. கர்த்தர் எப்படி இருக்காரா? அவர் இரக்கமுள்ளவரா இருக்கா. நீ வாயை திறந்து கேட்டா கிடைக்கும். வசனம் சொல்லுகிறது, தட்டுங்கள் திறக்கப்படும், அப்புறம் கேளுங்க நான் கொடுக்கிறேன்னு. நீ கேட்காம இருந்தா கொடுக்க மாட்டாரு. நிறைய பேர் எங்களுக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல. ஃபார் பிரேயர், ஃபார் பிரேயர். யூடியூப் பேர் என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? லவ் காட். நான் யாருக்கு நான் ஜெபம் பண்ணும்? யூடியூப் அவங்களுக்கு பேர் என்ன? லவ் காட்னு வச்சுட்டாங்க. இல்லை லவ்னு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க. இல்லை ஏதோ ஒரு பேரை ஜேஜோவோ ஆர்ஆர்னு வச்சுட்டாங்க. ஆனால் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு ஜெபம் பண்ண சொல்லி எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. என்ன? ஃபார் ப்ரேயர், ப்ரேயர் ஃபார் மீ. இன்னத்துக்கு ஜெபம் பண்ணும்? ஜே நல்லா இருக்கணும். நம்ம விண்ணப்பத்தை கூட தெளிவாக கொடுக்கறது இல்லை. தேவன் உன் நாவுகளிலிருந்து வருகிற வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் அந்த வார்த்தையை பேசக்கூடாதபடி மாற்றி போட்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா ஜெயத்தை நீ பெற்றக்கூடாது. உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா சத்ருவின் கட்டளையின்படி அவனுக்கு விருப்பமான வார்த்தை தான் வருது தவிர நம்மளை படைத்த தேவனுக்கு விருப்பமான வார்த்தை உன் நாவுகளிலிருந்து வருதில்லை. ராமேன் சொல்லுவோமே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவரா இருக்கிறாராம். நீ பாவிதான், நம்ம பாவிதான், நம்ம கொலகாரம் தான், நம்ம வாயாடி தான், சண்டைக்காரி தான், தேவனை விட்டு பின்வாங்கி போனவங்க தான். ஆனா உன் நாவுகள் இருந்து அப்பான்னு கூப்பிட்டா அவர் ஓடி வர அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்க. கரங்களை தட்டி கர்த்தரை மை செலுத்துமா. ஆனா உன் வாய்கள்ல இருந்து அவரை அப்பான்னு கூப்பிடுறது இல்லை. அந்த இரக்கம் என்ற குணத்திற்கு அடையாளம் என்னன்னா, நீ மன்னிப்புன்னு கேட்கும் பொழுது மனதுருகிற தேவன். ஹல்லேலூயா. மனிதர்கள் நீ என்னதான் மன்னிப்பு கேட்ட, சரி போ மன்னிக்கிறேன் போ அப்படின்னுவாங்க. சரி உன்னால மன்னிக்க முடியாது, செத்தாலும் அவன் மன்னிக்க மாட்டான் இப்படி சொல்லுவோம். சில பேர் மன்னிக்கிறாங்க, சரி சரி, முகத்துல சிரிப்பு இருக்காது, பழைய ஐக்கியம் இருக்காது. என்னதான் மன்னிச்சிருந்தாலும் பழைய ஐக்கியம் இல்லைங்க, பழைய மாதிரி உன்னால பேச முடியாது. ஏன்னா அந்த அந்த நீ செய்ய சொன்ன வார்த்தை, நீங்க செஞ்ச காரியம். ஆனா என் தேவன் அப்படி அல்ல, நீ வணங்குற இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. கொஞ்சம் ருசி பார்த்து பார். நீ ஒரு முறை ஏசப்பான்னு கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவர் உனக்கு நன்மை செய்ய அவர் தீவிரிக்கிற தேவனா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருப்பதனால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. அல்லேலூயா. உன்னை எப்போ சிருஷ்டித்தாரோ அன்னைக்கே உன்னை கைப்பிடிச்சிட்டாரு. நம்ம அவரை விட்டு பின்வாங்கி போனாலும் அவர் கரம் மீண்டும் உன்னை தூக்கி எடுப்பதற்கு அவர் தீவிரிக்கிறதா இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. அவர் சொல்லுகிறார், ஏன் உன் கையை பிடிச்சிருக்க? நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கேன். நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக்குவேன். வானத்து நட்சத்திரங்கள் போன சங்கதிகளை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உன்னை பகைக்கிறவங்களை நான் பகைப்பேன். ராமன் சொல்லுவேமே. நீ இழந்த இடத்தை நான் உனக்கு திரும்பி தருவேன். நிறைய வாக்குத்தத்தங்களை உனக்காய் கொடுத்து அவர் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். உடன்படிக்கை பண்ணிட்டு, உடன்படிக்கைனா என்னது சொல்லுங்களேன்? ரிஜிஸ்ட்ரேஷன், அக்ரிமெண்ட். உனக்கு எனக்கும் பாஸ்டருக்கு எனக்கு அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அது மாதிரி உனக்கு எனக்கும் அக்ரிமெண்ட். என்னென்ன? இந்த வாக்குத்தத்தம், இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை எடுப்பிப்பேன், சீர்படுத்துவேன், நிலைப்படுத்துவேன் என்ற வாக்குத்தத்தம், பெரிய காரியங்களை செய்வேன் என்ற வாக்குத்தத்தம், உன்னை வாளாக்காமல் தலைவாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம், வெட்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்துவேன் என்ற வாக்குத்தத்தம், ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா. ஒரு வார்த்தை பலிபீடத்திலிருந்து உன் காதுக்கு கேட்குதுன்னா அந்த வார்த்தை கர்த்தர் உன்னோடு பேசி உடன்படிக்கை பண்ணிட்டார்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. நீ ஏதோ ஒரு சிந்தனையில் உட்கார்ந்து இருப்ப, சபையில கூட ஒரு வார்த்தை, வாக்குதத்த வார்த்தை காதுக்குள்ள போய் உள்ள போய் கொடாயுதுன்னா, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, ஒரு உணர்வை ஏற்படுத்துதுன்னா அந்த வார்த்தை கர்த்தர் உனக்கு உடன்படிக்கை கொடுத்துட்டார்னு அர்த்தம். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே.
அல்லேலூயா. இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வாக்கு தத்துவம் காதுக்குள்ள போயிருக்குன்னா அந்த வாக்குக்கு கர்த்தர் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாரு அர்த்தம். மனிதன்னா சொன்னா என்ன பண்ணுவாங்க? அதனால வாயினான சத்தியம், எத்தனை சத்தியம் சொல்லணும்? எங்களுக்கு சத்தியம் எப்படி? சக்கரை பொங்கல். அல்லேலூயா. எத்தனை ஃப்ரெண்டு நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்ன சத்தியம், சத்தியம்லாம் எங்களுக்கு எப்படி? சக்கரை பொங்கல். எவ்வளவு சத்தியம் கேட்டாலும் போட்டு, ஏன்னா காப்பாத்துறது கிடையாது. நீ எத்தனை வேணா கேள், பைபிள் மேல வைக்கிறியா, புள்ள மேல வைக்கிறியா, வச்சுட்டு போற. 2 குடிகாரங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வர்றாங்க. 2 பேரும் குடிச்சிட்டு, 2 பேரும் வீட்லயும் பிரச்சனை. குடிக்காம போனாதான் வீட்டில் சேர்ப்பாங்க. 2 பேரும் ஊதிக்கிட்டாங்க. ஸ்மெல் வருதா? 2 பேரும் ஊதிக்கிட்டாங்க, ஸ்மெல்லு வரல. 2 பேரும் சொன்ன ஸ்மெல்லு வரல. ஏய், ஆல்ஸ் போட்டா ஸ்மெல்லு வராது. 2 பேரும் ஆல்ஸ் போட்டாங்க. அஜந்தா பாக்கு போட்டா ஸ்மெல்லு வராது. 2 பேரும் போட்டு யார் யார் ஊதிக்கிட்டாங்க? குடிச்ச 2 பேரும் ஊதிக்கிட்டாங்க. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறாங்க. உள்ள வந்த உடனே ஸ்மெல் அடிக்காரு. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும், கணவனுக்கு அந்த ஸ்மெல். ஏன்னா குடிக்காதவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு தெரிஞ்சுவிடும். நீ குஷி தானே வந்திருக்க, உன் மேல சத்தியமா, உன் மேல சத்தியம் பண்ண, நான் குடிப்பேனா? ஐயோ, இது என் ஃப்ரெண்டு போனா, அவன் குடிச்சிருந்தான், அவன் மேல இந்த வாசனை என் மேல இருந்து வேணா ஊது காட்டினா ஊதியம் காட்டுவான். அந்த மூஞ்சில பொண்ணு மூஞ்சில ஊந்தோன்னு மயக்கச்சு விழுந்துரும். அல்லேலூயா. திருப்பி அடுத்த நாள் கேட்பான், எப்படியே என் மனைவி கண்டுபிடிக்கிறது? யார்கிட்ட கேட்பான்? அதே குடி வாங்கி அவனை திட்டுவான, அவனும் சொல்லுவான், எங்க வீட்லயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம சொல்ற சத்தியம் நிலைத்து நிற்காது. ஆனா தேவன் உனக்காய் சொல்லுகிற வசனத்தை ஃபுல்லா படிக்கல. அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். கர்த்தர் சொல்றார், உன்னை அழித்து போடுவது அவருக்கு திட்டம் அல்ல. தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன். நீ பாவம் செய்த உடனே, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே உன்னை அழித்து போட அந்த தேவன் என்ன பண்ணல? உலகத்தை விட்டு வெளியே அனுப்பல. ஏதோ தோட்டத்தை விட்டு தான் வெளியே அனுப்பினார். மீண்டும் அந்த தோட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு அநேக தேவ மனுஷன் என்ன பண்ண ரெக்கமெண்டேஷன் சொல்லி இயேசு கிறிஸ்துவை கடைசியா அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை அழித்து போடுன்னு நினைச்சாருன்னா நோவா காலகட்டத்தில் இன்னைக்கு முடிச்சிட்டு இருக்கலாம். ராமேன் சொல்லுவோமே, நோவா காலகட்டங்களே உன்னை அழிச்சு போட்டிருக்கலாம். இல்ல ஆதாம் ஏவாள் காலகட்டத்தில் அழித்து போட்டிருக்கலாம். இல்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு வரோம், நம்ம செய்யற சாப்பாடு, நம்ம போற காரியங்கள், இதுல நம்மளாம் என்னைக்கும் மறிச்சு போயிருக்கணும். வந்த கொரோனா 2 3வது அலையில. ஆனா அது மத்தியிலும் கர்த்தர் நம்மளை பிழைத்திருக்க வைக்கிறார்னா அவர் வாக்குத்தத்தம் வாழ்க்கையில கிரியை செய்வதற்காக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. படிங்களேன். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் எப்படிப்பட்டவரா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன். உன் கையை அவர் பிடிச்சிட்டாருங்க. சொல்லுமா. ஆம்பளைங்களும் பொம்பளைங்க கையில் பிடிச்சி உன் கையை அவர் பிடிச்சிட்டார். நான் பிடிக்கல, உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு, உன் கையை விட மாட்டார். சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை படிங்களேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்க போறேன்பா. ஏன்னா உனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? உடன்படிக்கை பண்ணிட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு உன் கூடவே நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு போய் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுமே. நீ எங்க வெக்கப்பட்டு போனியோ, எங்க அசிங்கப்பட்டு போனியோ, எந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, உனக்கு கனம் இல்லைன்னு எங்க போனியோ அதே இடத்துக்கு கர்த்தர் திரும்ப வர உன் கரங்களை கர்த்தர் பிடித்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுமா, திரும்ப வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவும் அல்லேலூயா கைவிடுவதில்லை என்றார். ராமன் சொல்லுவேன். கை பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்களேன். நான் பிடிச்சது கூட இப்ப விட்டுருவேன். பக்கத்துல கையில பிடிச்சு சொல்லுங்க, நான் இப்ப கை பிடிச்சிருக்கேன், நான் விட்டுடுவேன். ஆனா தேவன் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவேன். அவர் வேலை என்னவா? நீ எந்த இடத்துல அசிங்கப்பட்டு போனியோ அந்த இடத்துல உன்னை அழகு பண்ண வச்சுட்டு அந்த இடத்தை அதை ரசிக்கிறதா தேவனுக்கு விருப்பமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமே. வீட்டை விட்டு ஒரு பிள்ளை, எல்லாருக்கும் தெரியும் கெட்ட குமாரன்னு சொல்ற ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில
அப்பா விட்டு இந்த இளைய பிள்ளை வெளியே போயிடுச்சு. போன உடனே அப்பாவுக்கு தோல்வியா இருக்கலாம், பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆனா போனது கெட்டு போயிடுச்சு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, கடைசியில பன்னிக்கு தீவனத்தை கொடுக்கும்போது அந்த உணர்வுகள் எங்க அப்பா வீட்டுக்கு போகணுன்றது உணர்வு. அல்லேலூயா. நிறைய பேர் அது கெட்ட குமாரன் சொல்லுவாங்க, வெளியே கொண்டு போனது தேவன் தான், மீண்டும் கொண்டு போய் உள்ள வைக்கிறது தேவன் அவர். ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. நீ திமிர்ல வெளியே போலாம், தேவன் பார்த்து நேர்ப்பா உன் கையை எப்படா பிடிக்கலாம். உன் கையை அவர் பிடிச்சிட்டாருன்னா மீண்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வர்றார். அந்த இளைய குமாரனை அந்த அரண்மனைக்கு வாசல்ல கொண்டு வரும்பொழுது மாடியிலேருந்து பார்த்த ராஜா அவங்க தகப்பனர் பார்க்கிறார். பார்த்த உடனே ஓடி வரான். இவன் அழுக்கோடு இருக்கிறான், ஆடை அலங்காரமற்று நிற்கிறான், பாதரட்சி அன்றி நிற்கிறான், நாத்தத்தோடு இருக்கிறான். அவனை பார்த்து அவங்க தகப்பனை திட்டல, அணைக்கும்படியாக 2 குடும்பத்தை சேர்த்து வைத்து அதே இடத்துல அவனை ராஜாவை மீண்டும் உட்கார வைப்பது தேவன் தன் கரங்களை அவனை பிடித்து வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். நம்ம யாராவது கையை பிடிச்சா எங்கேயா பள்ளத்துல போய் தள்ளி விட்டு போயிடுவாங்க, இல்லை எதையாவது கடத்துல போய் என்ன பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, 2 ஃபேமிலி 2 வீட்டு பக்கத்துல யாராவது உங்ககிட்ட பேச வரோம், ஜாக்கிரதையா இருங்க. என்னென்ன விஷயம் பேசுவாங்க தெரியுங்களா? இங்க லோன் தர்றாங்க, இங்க 10 பேர் செஞ்சு செய்யலாம், இங்க பிட்காயின் விற்கிறாங்க, இங்க வந்து ஆம்வே இந்த மாதிரி நிறைய எம்எல்எம் மார்க்கெட்டிங்கு சேர்ந்து பண்ணலாம், இருக்கிறதெல்லாம் வச்சு உடனே நீ அம்பானியா மாறிடலாம், உடனே நீ இப்போ கார்ல வரலாம். ஹல்லேலூயா. ராஜ கிரீடத்தை உன் தலையில ஏற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார் அர்த்தம். இழந்த அவமானத்தை கர்த்தர் அவர் சம்பூர்ணமாய் மாற்றி ஜெயம் கொடுக்கிற தேவனாய் உன்னை நிக்க வைக்க வர இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் சொல்றாருன்னா படிங்க. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் உன் தாத்தாவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அல்லேலூயா. உன் தகப்பனோடு இருந்தது போல, உன் போதகரோடு இருந்தது போல, உன் ஆவிக்குரிய தகப்பனோடு இருந்தது போல, அல்லேலூயா, நான் உன் கூடவும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். ஆமென் சொல்லுமே. கர்த்தர் சொல்றார், இனி நான் கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. படிங்கள. ஒருவனும் இனி உனக்கு என்ன பண்ண முடியாதா? எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு என் பக்கத்துல 2 ஐஜி என் சொந்தக்காரன் தான் எப்படி இருக்கும்? யாராவது வந்து என்னை வந்து மிரட்டுவாங்க. இல்லை சிஎம் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? இப்படி சிஎம் மாதிரி இப்படி உட்கார வச்சுட்டு என்ன பண்ணலாம்? நான் என்ன வேணா அட்டூழியம் பண்ணலாம். ஆனா சிஎம் காட்டிலும் நம்மளோடு கூட நம்ம கை பிடித்தவர், நம்மோடு இருக்கிறவர் யாருன்னு தெரியுமா? வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், அண்ட சராசரங்களை ஆளுகிறவர். உன் கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு எதிர்த்து யாருங்க வர முடியும்? என்ன சத்துரு வந்தாலும் வெக்கப்பட்டு போவது, அதுதான் அவன் தளபதி. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சத்துரு வந்தாலும் வெக்கப்பட்டு தான் போறோம். உன்னை தொட்டா அவன் கெட்டான். சொல்லுங்களேன், உன்னை தொட்டா அவன் கெட்டான். படிங்க மீண்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இன்னைக்கு நமக்கு எதிர்ப்பா யாராங்க இருக்கா? ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கேட்டா சொல்லுவாங்க, மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, இந்த நாரு, அந்த நாரு, வேலையில் போனா மேனேஜரு, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அப்புறம் இன்னைக்கு ஊழியக்காரே எதிர்ப்பா இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் நமக்கு எதிர்ப்பா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், நான் உன் கையை பிடிச்சிட்டேன். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, அவன் பேசினேதான் இருப்பான் தவிர அவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கரங்களை திரு கர்த்தரை செலுத்துமா. தேவனை நம்பி பாருங்களேன், எப்போ எது நடக்கும்னே தெரியாது. இதுவரையும் நடந்த விஷயம் எல்லாம், இதுவரையும் நடந்த காரியங்கள், இதுவரையும் ஏற்பட்ட சூழ்நிலைகள், இதுவரையும் நடந்த எல்லா காரியமும் நம்ம தேசத்துல ஒரே மாதிரியா இருந்திருக்கலாம், உனக்கு தீங்கு விளைவித்ததா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள் உன் கரங்களை பிடித்துட்டார். ஆமென் சொல்லுவேன். உன் கையை பிடிச்சிட்டார். இனி உனக்கு விரோதமா ஒருத்தனை எதிர்த்து நிற்க முடியாது. ஆமென் சொல்லுவேன். அவர் உன்னை அழைத்து கொண்டு இழந்து போன இடத்துல உன்னை மீண்டும் உட்கார வச்சு
உன்னை அழகு பார்ப்பதற்கு தான் அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. கரங்களை தெரிய கத்திரமே சொல்லுமா. இனி சொல்லாதீங்க என்னை கைவிட்டார்னு சொல்லாதீங்க. ஆமென். அந்த பிள்ளை கொஞ்சம் மேலே போய் சொல்லுமா. என்னை கைவிட்டாருன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர் உன் கையை பிடிச்சிட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவர் இனிமேட்டு நீ வெக்கப்பட்டு போவியா, நீ கடத்தோடு நடப்பியா, உங்க வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் இந்த நாள் உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்க வல்லவரா இருக்கிற விசுவாசிக்க ஆமென் சொல்லுவோமே. கரங்களை உயர்த்துங்களேன், 2 கைகளை. என் கரங்களை கர்த்தர் பிடிச்சிட்டார். அல்லேலூயா. என் கரத்தை கர்த்தர் பிடிச்சிட்டார். என் கரத்தை கர்த்தர் பிடிச்சிட்டார். என் கரத்தை கர்த்தர் பிடிச்சிட்டார். இனி நான் தோற்று போக மாட்டேன். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவன் தோற்று போக போறான். அல்லேலூயா. இன்னைக்கு இதுவரையும் தோற்று போன நான், இன்னைக்கு கர்த்தர் என்னை கைப்பிடிச்சிட்டார். இனி நான் ஜெயித்து கொண்டே தான் இருப்பேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா. எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன்னு சொன்னார். அல்லேலூயா. ராஜாக்களுக்கு முன்பாக ஒரு ராஜ்யத்தை, ஒரு அரண்மனையை உனக்காய், ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்க வெட்கப்பட்டு போனையோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. நீ தண்ணியார்பேட்டில் வெட்கப்பட்டு போய் நீ ராயபுரத்தில் வீடு கட்டினாலும் உனக்கு மகிமை இல்லை. எங்க வித்தியோ அதே இடத்துல ஒரு மாளிகை கர்த்தர் வாங்க கிருபை செய்வா. ஒரு ஆமென் சொல்லுமா. கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையில உங்க கரங்களை பிடித்தவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழும்பி நின்று நீங்க அபிஷேகத்தோடு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொட போகிறார் கர்த்தர். இங்க இருக்க ஒவ்வொருத்தரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறார். Yes, glory to Jesus. Glory to Jesus. யார கண்களை திறக்க வேண்டும். அந்நிய பாஷையோடு துதிங்க. துதிப்போமா. வாய்களை திறந்து. Yes, glory to Jesus. Glory to mighty God. Glory to mighty God. Yes, glory to Jesus. இந்த வல்லமை இறங்கி கொண்டு பார்க்க. உம்முடைய வல்லமை இறங்குகிறது. அவர் கிருபையால் எண்ணிக் கொண்டு. உம்முடைய கிருபை ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ மகிமை இறங்கி கொண்டு பார்க்க. உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவர் கோட்டைக்குள்ள நம்ம இறங்கி கொண்டு. ஓ ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்துட்டேன். நீ பாடும் பொழுது உன்னை பிடிச்ச அந்த கிரிய கால்வலி, அந்த கால் ஒன்று விட்டு போயிடும். எல்லாம் போக போகிறது. ஆமென். தலைவலி தான், தலைவலி ஒன்று விட்டு போயிடும். ஆமென். ஆனா ஒருவர் பாடாம இருக்க வேணாம். கரங்கள் இருந்த கரங்களை தட்டி பாடுவோம். சொல்லுங்களேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அபிஷேகத்தோடு கோட்டைக்குள்ளே நான். அந்நிய பாஷையோடு இடம் கொடுங்க. ஒருவர் சும்மா இருக்க வேணாம். அக்னி fire. ஓ அக்னி இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும் அப்பா. Yes, glory to Jesus. Yes, glory to Jesus. தேவ மகிமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். ஒரு சும்மா இருக்க வேணாம். கர்த்தர் இங்க இருக்க ஒவ்வொருத்தர் தொட்டு கொண்டிருக்க. ராபா லாதாரா ஷாதாலா தெரியுமா. அந்நிய பாஷையோடு இங்க இருக்க வாலிபர்கள் யாரும் சும்மா இருக்க வேணாம். வாய்களை திறந்து. ஓ glory. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. கரங்களை தட்டி. தேவனே ஒளியும் மீட்புமானார் நிறுத்தாதப்பா. அவரே என் வாழ்வின் பலனானாம் யாருக்கு பயப்படுவேன். உன் வயிற்றுக்குள்ள இருக்க மாந்திரிக வெளியே வந்து கொண்டு. உன் வயிற்றுக்குள்ள கொடுக்கப்பட்ட எல்லா சர்வத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து. வாய்களை திறந்து. ஓ glory to God. என்ன தீண்டும் தீண்டாது. நீ வல்லமை இறங்கட்டும். வாயை திறந்து. Yes, glory to Jesus. Yes, glory to Jesus. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. தேவ ஆவியான இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இங்க இருக்க ஒவ்வொரு கத்தை தொட்டு கொண்டு பக்கன. ஓ glory to